அடுத்தது ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அடுத்தது பஞ்சாயத்து, எந்த பஞ்சாயத்துன்னு சொல்லி நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரில் நீங்கள் எந்த ஏரியா, எந்த பகுதி, அதில் எந்த வார்டு. அடுத்தது வார்டு நம்பர், பகுதி எந்த பகுதி, எந்த தெரு இருக்குங்களோ அது ஒன்று, அதாவது பகுதி ஏரியா. அடுத்தது வார்டு எண் ஆகிட்ட பிறகு கதவு எண். தெரு, எந்த தெருன்னு சொல்லி பதிவு பண்ணணும், என்ட்ரி பண்ணுங்க. அதன் பிறகு அஞ்சல் எண், அதாவது பின்கோடு, போஸ்ட் ஆஃபீஸ் நம்பர் இருக்குங்களா, பின்கோடு அது என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா, இது எதுக்குன்னா அட்ரஸ் ப்ரூஃப், அட்ரஸ்க்கோசம், முகவரி எல்லாம் சரி பார்த்துக்குங்க. ஒரு வாட்டி என்ட்ரி பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுங்க. ஸ்டெப் 1 ஆகிடுச்சு, ஸ்டெப் 2 ஆகிடுச்சு, ஸ்டெப் 3 20 ரூபா கட்டணம் கேட்கும். அதாவது 3வது ஸ்டெப்பில் 20 ரூபா கட்டணம். ப்ரொசீட் டு பேமெண்ட்டுன்னு இருக்குங்களா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி காட்டும், ஆர்டர் ஐடி மாதிரி. ப்ரொசீட் செக் பண்ணிக்கோங்க, தெருவுக்கு இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிறீங்களான்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் அமௌண்ட்டு இது பண்ணிட்ட பிறகு திரும்ப திருத்த முடியாது. அதுக்கு முன்னாடி பிஃபோராக எல்லாத்தையும் ரீசெக்குக்கோசரம் அவங்களே காட்டுறாங்க. அதன் பிறகு தான் கூகுள் பே, ஃபோன்பே, கார்டு இது மூலயமா நம்ம இது பண்ணிக்கலாம். பிறகு நம்ம யூபிஐ ஐடி இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் கட் ஆகிடும். கட் ஆன உடனே உங்கள் ஃபோனுக்கோ அல்லது உங்கள் ஃபோன் நம்பருக்கும் மெசேஜில் வரும். உங்களுடைய இமெயில் ஐடிக்கும் மெசேஜ் வரும். கொடுத்த உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். மொபைலுக்கும் இமெயில் ஐடிக்கும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்தோடனே அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ரெடி ஆகிடும். கார்டு இந்த மாதிரி வந்துடுங்க. நீங்கள் இதை எடுத்து போய் நெட் சென்டரில் கொடுத்து பிரிண்ட் போட்டு லேமினேஷன் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே கார்டு ரெடி ஆகி நம்ம பாக்கெட்டுக்கு வந்துடுங்க. நன்றி, வணக்கம்.